ஒரு வாதத்துக்காக திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. வழக்கம் போல எதிர்கட்சியா அதிமுக வந்துருச்சு. தமிழக கட்சிகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க திமுகவுடைய காதலின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பவும் திமுகவை அதிகமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க அப்படிதான் பேசுவீங்க. அப்ப நான் தமிழக கட்சிகளுக்கு ஆதரவா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். கேள்வி எல்லாம் தமிழக கட்சிகளுக்கு நேர் எதிரா இருந்து கேள்வி கேட்க கூடாதா? அதிமுகவினுடைய எடப்பாடியாரும் அண்ணாமலையும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இல்லையா? எத்தனை டிபேட்ல இவர் காலையில ஒரு பேட்டி, அவர் மதியம், அவர் சாயந்தரம், இவர் நைட்டு, ஒரே நாள்ல 4 பேட்டிகளை எல்லாம் பார்க்கலையா? இது எல்லாமே நடந்ததுதான். இன்னைக்கு போய் எப்படி நிப்பாங்க? வெக்கம், மானம், சூடு, சொரணை, 2 பேரும் மாறி மாறி துப்பிக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு எதன் அடிப்படையில் போய் நிக்கிறீங்க நீங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு தண்ணி வரிக்கு எவ்வளவு வரியை உயர்த்திருக்கீங்க, கழிவு நீருக்கு வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க, சொத்து வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க, சனிக்கிழமை கூட பத்திரப்பதிவு செஞ்சிருக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸா அத்தனை போடுவீங்க. அக்கா கனிமொழி அதோட இந்த பக்கமே வரதுல, அதை பத்தி கேள்வி கேட்கறதுல மைக் போடுங்க. நாளைக்கு அக்கா சொன்னீங்களா என்ன ஓடுறாங்க தெரிச்சுக்கிட்டு. நாளைக்கு வரணும்ல ஓட்டு கேட்கறதுக்கு. ஓட ஓட விரட்டுறதுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் தயாரா இருக்கிறன்றதை புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சா மக்கள். குனீர் என்ற பேரு ஐயா விழுந்தே விட்டான் ஐயா இவன் ஒரு வடிவேல் காமெடி வரும் பாருங்க, அந்த மாதிரி அவன் விழுந்துட்டான். கருப்பு பலூன் விட்ட போராட்டம் யாரோடது? எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களாக எடுக்கப்பட்ட போராட்டம். அதுல வந்து நின்றுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனதான் திமுகவினுடைய வேலை. விஜய தொண்டர்கள் அண்ணன் அண்ணன்னு பாசமா அன்பா சொல்றத எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சாங்க. நடுவுல சீமான் வந்து நான் தான் முதல்ல வந்தேன், என்னை தான் எல்லாரும் அண்ணன் சொல்லுவாங்க, என்ன அந்த ஊர்ல அண்ணன் கூப்பிடுவாங்க, இந்த ஊர்ல அண்ணன் கூப்பிடுவாங்கன்னா அவர் பேசும்பொழுது பொறாமையில பேசுறாருன்னா நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அதே மாதிரிதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பா அப்படின்னு சில மாணவிகள் சில மாணவர்கள் அழைக்கிறாங்க. அதுல என்ன விஜய்க்கு பொறாமை? தென்காசியில ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்தது, நல்ல வேளை உணவு இடைவேளையில அந்த குழந்தைங்க எல்லாம் தப்பிச்சுது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அப்பா யாரு? 2 பேர் கதற கதற இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவன் வெட்டி கொல்லப்பட்டானே, அவனுக்கு அப்பா யாரு? அவர்களை பஞ்சராக்கணும், இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசணுன்றதுக்காக தான் தலைவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு டவுசர் வரைக்கும் கலந்துகிட்டு இருக்குது. நீங்க திமுக மீதும் அதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறீங்க, பிஜேபி மீதும் அதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறீங்க. 2 பேரும் பாசிஸ்ட் தானே, வேற என்ன வைக்க முடியும்? அப்ப பாயாசம்னு யாருமே இங்க இல்லையா? நீங்க லவ் பண்ற திமுக தான் பாயாசம். அருகதையற்ற அண்ணாமலைங்க. அரசியல் ஞானம் என்ன இருக்கு? அரசியல் அறிவுன்னு என்ன இருக்கு? ஜெயக்குமார் இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, நான் போனா தற்கொலை பண்ணி இப்ப கட்சியை விட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஜெயக்குமார், சொல்ல வேண்டியதானே? இவர்கள் சொல்றதெல்லாம் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு செருப்படாம போற நேரம் இன்னைக்கு செருப்படாம போயிட்டு இருக்கிறாரா? போய் கேளுங்க. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னங்க கொண்டு வந்தீங்க? வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஒட்டுமொத்த மாநிலங்களையும் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு எல்லா வகையிலும் ஒரு ஃப்ரீடம் உட்பட எல்லா வகையிலுமே கொஞ்சம் முன்னேறி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த வகையில் ஜனநாயக ரீதியாகவும் தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மன்னராட்சியின் முதல்வர் அவர்களே அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விஜய் கலங்கப்படுத்தணும்? ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களை விட அளவில் அப்போ அதை பிஜேபியினுடைய இயலாமைன்னு சொல்லிக்கலாமா, இல்லை காங்கிரஸினுடைய இயலாமைன்னு சொல்லி? அது நம்ம எடுத்துக்கிறோடைய நம்மளுடைய மனநிலை. எல்லாரு கூடவும் மாறி மாறி கூட்டணியில் இருந்த ஆட்சிகள் தான் எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்குது. மன்னரனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கும்போது இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளும்போது அந்த மன்னராட்சியினுடைய தத்துவம் அந்த பேச்சுக்கள் இங்கே வரல. இவர் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இந்த மண்ணை ஆளும்போது அது வரல. கலைஞர் அவர்கள் ஆளும்போதும் வரல. அவருக்கு அடுத்தது தன்னுடைய மகன், அவருக்கு அடுத்தது தன்னுடைய மகன், இன்னைக்கு அவருடைய மகனையும் முன்னிறுத்துறாரு, கொள்ளு பேரனையும் கொண்டு வந்துட்டாரு. அப்போ இதை என்னன்னு பார்ப்பீங்க? இதுக்கு ஒரு பதில் வேணும்ல. இதைத்தான் மன்னராட்சின்னு சொல்றாரு. எல்லாரும் குறுநில மன்னர்கள் போல எல்லா அமைச்சர்களும் செயல்படுறாருன்னு சொல்றாரு. இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் இவர் தான் அமைச்சர், அவர் சொல்றது தான் கேட்கணும், அவர் பையன் தான் எம்பி. இங்கே எடுத்துக்கிட்டா இந்த அமைச்சர் சொல்றது தான் கேட்கணும், அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் அமைச்சர், அவர் பையன் தான் எம்பி. இப்படி தான் இருக்குது. அப்போ இதை வேற எப்படி எடுத்துக்க முடியும்? தொடர்ந்து பேசும்பொழுது இந்த கதறல் சத்தம் போதுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சீண்டுகிறாரே ஏன்? அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை திமுக சீண்டுவதற்காக தான் இந்த பொதுக்குழு கூட்டமா? இல்லை, நல்லா திருப்பியும் புரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம குமுதம்லேயே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவர் பேரை சொல்லலையேன்னு. அப்போ அருளுக்கு ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால தலைவர் அவர்கள் அவருடைய பேரை உச்சரிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு விஷயமாக்கி தான் செஞ்ச தவறுகளை யாரும் உள்வாங்க உச்சரிக்கலாம். இந்த கதறல் சத்தம் போதுமா? ஆமா, இப்போ கதறல் சத்தம் நாட்டில் கேட்கலையா?
வெறி நாய் கடியினுடைய இதுல இருந்து கூட மக்களை உங்களால காப்பாற்ற முடியல, வக்கு இல்ல இல்ல. இல்ல விஜய் சொன்னது அந்த இடத்துல அப்படி இல்ல. நான் உங்க பேரை சொல்றேன் பாருங்க. முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு அவர்களேன்னு ஆமா, இவரோட பாணியில அவர் கலாய்க்கிறார். எல்லாத்துக்குமான கதறல் சத்தமும் அங்க ஒட்டு மொத்தமா ஒலிக்குது, ஓங்கி ஒலிக்குது. புரியுதுங்களா? அதாவது இத மட்டுமே நீங்க எடுத்துக்க முடியாது. இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு கதறலா தான் அவருடைய சத்தம் அங்க வெளிப்பட்டுச்சு. மக்களுடைய மனசாட்சியா தான் அவர் அங்க பேசியிருக்கிறாரு. அப்ப இவர்களுடைய கதறல் அங்க கேட்க தானே செய்யும். ஆனா எது அரசியல் அப்படின்னு திமுகவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கா? எது அரசியல் தான், இதுதான் அரசியல்னு சொன்னா இங்க நல்லபடியா நடந்திருக்கணும்ல. படிக்கக்கூடியவனுடைய தற்கொலைய நீங்க தடுத்துட்டீங்களா? இல்ல சாராயத்த நீங்க ஒழிச்சிட்டீங்களா? இருக்கக்கூடிய படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு வேலை வாங்கி குடுத்துட்டீங்களா? தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார்களே ஜாக்டோ ஜி அமைப்பு அவர்கள கூப்பிட்டு பேசிட்டீங்களா? தூய்மை பணியாளர்களா கொரோனா காலகட்டத்தில தன்னுடைய உயிரையும் பார்க்காம 9,000 பேர் இங்க இந்த இதுக்காக உழைச்சானே, அவன கூப்பிட்டு நீங்க பணி நிரந்தர ஆணை குடுக்குறேன்னு சொன்னீங்களே, அரசு பணியாளர்களா வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு அவர்கள இன்னைக்கு ஏமாத்தி கைவிட்டுட்டீங்களே, அத பேசுனீங்களா? பணி நேர பகுதி ஆசிரியர்கள கூப்பிட்டு உங்களுக்காக உங்களுக்கு அரசு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்களே, அத நீங்க செஞ்சிட்டீங்களா? இந்த குற்றச்சாட்டு போராட்டக்கூடிய விஜய் பட்டியல் போட்டாரு டாக்டர்களுக்கு நேத்து. நீங்க போட்டீங்களா? Yes, நீங்க yes. இருக்கக்கூடிய நர்ஸுகளுக்கு போட்டீங்களா? யாருக்கு போட்டீங்கன்னு கேக்குறேன். இந்த குற்றச்சாட்டை காவல் விஜய் நேத்து பட்டியலாவே வாசிச்சாரு. சம்பவங்களை தடுக்கிறதுக்கு Yes. இங்க காவல்துறை இல்ல. Yes. ஆனால் ஒரு மருத்துவமனையில ஒரு பிரச்சனை நடந்தவனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் காவல்துறையினரை கொண்டு வந்து குமிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப உங்களுடைய இயலாமையை தடுக்கிறதுக்கு நீங்க மறைக்க தானே செய்றீங்க. ஒரு விஷயத்தை மறைக்க தான் பாக்குறீங்க, அதை மடைமாற்றம் செய்ய தான் பாக்குறீங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க பட்டியல் வாசிச்ச இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டையும் சரி, விஜய் பட்டியல் வாசிச்ச ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் சரி, இந்த திமுக ஆட்சியில மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு ஏன் நடக்கணும்? கடந்த ஆட்சியில இல்லையா? 75 அப்படின்னு ஒரு ஆண்டுகள் கேள்வி. ஆண்டவங்க போயிட்டாங்க. உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க என்ன பண்ணணும்? 75 வருஷம் 75 இன்னும் 75 வருஷம் ரெக்கார்டு இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? 75 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கை தான் படிக்கணுமா? இன்னைக்கு 4G 6G வரைக்கும் போயாச்சு இல்லையா? அதுக்கு அடுத்ததுக்கு என்ன உங்களோட அப்டேஷன் என்ன? இன்னைக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு தான் கொண்டு வந்து ரேஸ் விடுறேன், அதை பண்றேன். இன்னைக்கு யாருமே ஹெலிகாப்டர் சாகசம் பார்க்கலையா? இதையெல்லாம் கொண்டு வந்து இத்தனை பேரை சாகடிக்கணுமா? ஹெலிகாப்டர் சாகசம் நடத்தினது மத்திய அரசு. மத்திய அரசு கோஆர்டினேட் பண்ணது யாரு? அது தமிழக அரசு. அது இங்க தானே நடத்துறாங்க. அவங்க தானே பொறுப்பு யாரை ஏத்துக்கணும்? அதுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தி கொடுத்துருக்கணும்ல, உறுதி செய்யணும்ல. ஏன் தவறிட்டீங்கன்னு கேக்குறோம். மத்திய அரசு 1000 கொண்டு வராங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கொண்டு வரணும். பரந்தூர் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு தேவையா இல்லையா, மக்களும் மண்ணும் பாதிக்கப்படுதா இல்லையான்னு பார்க்குறோம். டன்சனை கொண்டு வருவாங்க. மக்களும் மண்ணும் பாதிக்கப்படுதான்றதை நீங்க பார்க்கணும். அவங்க கொண்டு வரதுக்கு அதுக்கு தான் நீங்க கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்கன்றத சொல்றாங்க. வேற என்ன சொல்லணும்? கள்ள கூட்டணி வச்சது திமுக பிஜேபி தாங்கிறீங்களா? யாரு வேற யார் சொல்லுவாங்க? அப்ப எடப்பாடி டெல்லிக்கு போயிட்டு 13 வாயை திறக்கல. 13 நாளே இல்ல. ஏங்க யாரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு ராத்திரி 1 மணிக்கு அவரு சுடுகாட்டுக்கு எந்திரிச்சு போனாருன்னா எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி சுடுகாட்டுக்கு போனாரா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சமமான விஷயம் தான் அது. ஒருபோதும் என்னுடைய வாழ்நாளையில அந்த அம்மையார் 1999 ஜூலை 4 மெரினால நடந்த மாநாட்டுல எப்படி பேசினாங்க? இனி ஒருபோதும் பிஜேபியோடு நான் கூட்டணி இல்லைனாங்க. அவங்க மறைவுக்கு அப்புறம் அவங்களுடைய கொள்கையை போட்டு கொளுத்திட்டீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க எடப்பாடியார்? இனிமே வாழ்நாளையில பிஜேபியோடு நான் கூட்டணி சேர மாட்டேன். 2026ல அதிமுக தலைமையில தான் கூட்டணி வச்சுப்பேன், பிஜேபி பக்கம் போக மாட்டேன். மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நம்புனான்ல. உங்களை நம்பி எத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகள் உங்க பின்னாடி வந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? ஒட்டுமொத்த பேர் இன்னைக்கு ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பேட்டி கொடுத்தாரு? இந்த பிஜேபினால தான் நான் தோத்து போனேன்னு சொன்னாரு. இவரு இந்த தர்மாக்கோல் விட்டாரு ராஜ், அவர் என்ன சொன்னாரு? அவரும் அதுதான் சொன்னாரு. இப்படி எல்லாருமே பிஜேபியால தான் மண்ணை கவுனணும். இன்னைக்கு எதன் அடிப்படையில போயிட்டீங்க? அதுக்காக அமித்ஷாவை சந்திச்சது வந்து எடப்பாடி தற்கொலை செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறதுல அதிகபட்சமான வார்த்தையா இல்லையா? வேற என்னங்க சொல்லுவீங்க? நான் 5 வருஷம் என்ன சட்டமன்ற முடிசூடா மன்னனா இருந்த 25 வருஷம் என்ன வந்து இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு பிஜேபி தான் காரணம். நாளைக்கு ஒட்டுமொத்தமா முடிக்க போறாரு. அதுக்கு காரணம் வேற என்னவா இருக்கும்? அப்ப நீங்க என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்க? தனிச்சு நில்லுங்க. மானமுள்ள தமிழர்களா நில்லுங்க. உங்க பக்கம் யார் யார் ஓட்டு போடுவாங்களோ போட்டிருப்பாங்க. உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வருவாங்க. இந்த மண்ணை நேசிய சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்கிறாரு, இன்னைக்கு மக்களுக்காக பேசுறாருன்றத சொல்லுவான். நீங்க அதுக்கு தகுதியானவரா இல்லாம போயிட்டீங்களே. இன்னைக்கு பல்ல காட்டிக்கிட்டு போயிட்டீங்கல்ல நீங்க அவங்க பின்னாடி. இல்லன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்கல்ல. விஜய் நேத்து பேசும்போது என்ன சொன்னார்? திமுகவும் பிஜேபி கள்ள கூட்டணி வைக்குது அப்படிங்கிற. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷாவை போய் நேர்ல போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அதை பத்தி விஜய் வாயை திறக்கல. அப்படின்னா இங்க உங்க நேரடியா கூட்டணி வைக்க அதிமுக பிஜேபி ரெடியா இருக்கு. தாவேக்காக்கு வர ஓட்ட தடுக்கணும்.
இங்க நாங்க ஜெயிச்சுக்கிறோம். இல்ல நீங்க இல்ல இல்ல திமுக நல்லா விமர்சனம் நல்லா பண்ணீங்கன்னா கேட்டுக்கோங்க. எடப்பாடி திமுகவுக்கு தான் பழனிசாமி இந்த பதில். அதிமுகவை விமர்சனம் இந்த பண்ணிருக்கணும்ல. பதில் ஏன் அதை திமுகவுக்கு தான். தவிர்த்தீங்கன்னு இந்த கேட்கிறேன். பதில் திமுகவுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சொல்றேன். ம். இங்க நாங்க ஆட்சியில இருப்போம். நீங்க வராதீங்க. அங்க உங்கள நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எந்த அழுத்தமும் குடுக்க மாட்டோம். நாங்க அங்க பார்த்துக்கிறோம். அப்படின்றத பிஜேபி, திமுக ஒரு அசைன்மென்ட்டா போட்டு பண்ணியிருக்கு. அதனால தான் இவங்கள போய் அங்க சேர்த்துக்கிட்டாச்சு. புரியுதுங்களா? இவங்க அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க. கருப்பு பலூன் விட்டவங்க எதுக்கு வெள்ள கொட கொண்டு போனாங்க? செந்தில் பாலாஜி பிரச்சனையில மட்டும் எதுக்கு ஓடி போய் பேசிட்டு வந்தீங்க? அப்பல்லாம் இனிச்சிருக்கா உங்களுக்கு மத்திய அரசாங்கம்? இன்னைக்கு நீங்க பேசுங்க. நீங்க வந்துருவீங்களா? இந்த 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 தமிழ்நாட்டுல கால் வச்சிருவீங்களான்னு சொன்னது திமுகவா இல்லையா அமித்ஷாவ? சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஏன் அதிமுகவை விமர்சனம் பண்ணி விஜய் பேசல? எதுக்கு பண்ணணும்ன்றேன். இ- அமித்ஷாவை எதுக்கு சந்திச்சுட்டு வந்திருக்காருல்ல. எதுக்கு நீங்க பண்ணணும்ன்றேன். திமுக கள்ள எதுக்குங்க கூட்டணின்னு சொல்லும் பண்ணணும்? பொழுது நேரடி கூட்டணி அதிமுக வைக்கும் பொழுது எதுக்கு? அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணணும்ல ஆளே நீங்க. இல்லங்க. அது ஏங்க புரிய மாட்டேன்து. அதிமுக இன்னும் ஒரு மாசத்துல உடைய போகுது பாருங்க. எத்தனை பேர் வெளியில வராங்கன்றத பாருங்க. சும்மா நீங்களா ஒரு விஷயத்தை கிளப்பி விடாதீங்க சார். அதுக்கு தாவேக்கா ஒருபோதும் ஆளாகாது. சும்மா அதிமுக ஒரு உடைய போன்னு எதை வச்சு நாளா உடைஞ்சிருக்கு. இத பாருங்க, நாளா உடைஞ்சிருக்கு. இருக்கக்கூடியவர்களும் குமுறிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் குமுதத்துல பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன். இப்பவும் பதிவு செய்யறேன். எத்தனை பேர் வெளியில வர போறாங்கன்றத பொறுத்து இருந்து பாருங்க. இது புதுசா இருக்கு. சரி, இதுக்காகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக விசஸ் டிவிகே தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்களா? தவறு போட்டியே தவறு ஆ. தவறு. தாவேக்கா வெசஸ் திமுகன்னு தான் சொல்லியிருக்கோம். ஓ, திமுக விசஸ் தாவேகா கிடையாது, தாவேகா விசஸ் திமுக. அதுதான் அதிமுக திருத்திக்கங்க. ஏங்க சீன்லயே விளையாட்டுலயே இல்லங்க. சார், நீங்க தமிழக அரசியலுடைய வரலாறு தெரியாம பேசுறீங்க. வரலாற்றை மாற்றினவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியும்ல. ஒரே அரசியல்ல ஒரே வருஷத்துல அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிர முடியும்னு நினைக்கிறது சினிமாவுல சாத்தியம். ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறது சினிமாவுல சாத்தியம். நிஜத்துல அது சாத்தியமா? அதாவது நிஜத்துல சாத்தியமான மக்களுக்கும் மண்ணுக்காகவும் நிக்கக்கூடியவன் வந்து நின்னால் சாத்தியம்ன்றத சார், நீங்க பிரகடனப்படுத்தினாரு. பூத் கமிட்டி மிகப்பெரிய மெம்பர் கூட இன்னும் அமைக்கல சார் முறையா. யாருக்கு? தமிழ்நாட்டுல 58,000 பேரை அமைச்சிட்டோம். 58,000 பேரை அமைச்சிட்டோம். நேத்து பொதுக்குழுல சொல்றாரு ஆமா ஆமா, கேட்கலையா? மொத்தம் 62,000க்கு மேல இருக்கு இல்லையா? 4,000 பேர் தானே இருக்காங்க. ஆ. இன்னும் 10 இல்ல, நாளையில பூத் 20 கமிட்டி நாளையில மெம்பரையே முறையா நம்ம அமைக்காத பொழுது நாங்க தான் முதலமைச்சர் ஆவோம், திமுகவுக்கு போட்டியே தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்றதும், நீங்க மறைமுகமா அதிமுகவை அவமானப்படுத்துறீங்களோ அவமதிக்கிறீங்களோங்கிற ஒரு கேள்வியும் அதுல இருக்கே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நாம வந்து சீமான் அவர்களையோ, அண்ணாமலை அவர்களையோ, இருக்கக்கூடிய அதிமுகவையோ போட்டியாளர்களா பார்க்கல. எங்களுடைய நோக்கமும் பார்வையும் அது அல்ல. தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் எப்படி பிரகடனப்படுத்தினார்களோ அதே போல் தெளிவான ஒரு பார்வையிலும் பயணத்திலும் இருக்கிறாரு. அவரை நோக்கி 1000 கேள்விக்கணைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி துச்சமென போட்டுட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பயணத்தில் அவர் என்ன நினைச்சாரோ அதை தான் இன்றைய வரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே தவிர்த்து, அதனால் தான் அவரால் இத்தனை இலக்குக்கு போயிருக்க முடியுது. இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தோடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் தாவேகா விசஸ் திமுக போட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படின்னா அதை நாங்க ஏத்துக்கலாம். வந்து பிஜேபியில இது இருக்கிறவங்களை ஜெயக்குமார் சொல்றாரு, எடப்பாடி உற்சாகப்படுத்துறதுக்கும் பழனிசாமி சொல்றாரு, இல்ல, இல்ல. டிடிவி தினகரன் சொல்றாரு. ஜெயக்குமார் இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? நான் போனா தற்கொலை பண்ணி இப்ப கட்சியை விட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஜெயக்குமார் சொல்ல வேண்டியதானே? சொன்னாரா இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி? இவர்கள் சொல்றதெல்லாம் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு செருப்படாம போறேனாரு. இன்னைக்கு செருப்படாம போயிட்டு இருக்கிறாரா? போய் கேளுங்க. ஆனா சார், அதிமுக பேரையே சொல்லாம இல்ல, இன்னொரு விஷயம் அதிமுகவை புரிஞ்சுக்கங்க. உங்களால அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னா இதை விட வேற என்ன சார் பெருசா இருக்க போகுது? யார் பேரு? அதிமுக பேரே சொல்லாம அதிமுகவை விஜய்னால அசிங்கப்படுத்த முடியும் ஏங்க அப்படின்னா நாங்க ஒரு இலக்காவே பார்க்கலையேங்க. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு சார் நீங்க உங்களை சொல்றது. பார்க்கலன்னு சொல்றோம். நீங்க திரும்ப திரும்ப ஏன் இந்த பக்கம் அதிமுக ஒரு வரீங்க? கட்சியே கிடையாதுன்னா தமிழ்நாட்டுல யாராவது ஒத்துப்பாங்களா சார்? அதிமுக ஏத்துப்பாங்களா? ஒரு கட்சியாக இருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருந்தது. உங்களுக்குள்ளேயே இன்னைக்கு 4 பேர் அவங்களே எனக்கு ஒரு அடிச்சுக்கிட்டீங்க. பொருட்டே இல்லைங்கிற மாதிரி இருக்கு விஜய் பேசுறது. எங்களுடைய இலக்கு அதுதான். இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் யாரு? திமுக தானே. தாவேக்கா விசஸ் திமுக தான் இன்னைக்கு. ஒருவேளை நான் ஒரு வாதத்துக்காக இப்படி கேட்கிறேனே, ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடிச்சிட்டாலோ அல்லது எதிர்கட்சியா வந்துட்டாலோ தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை 3வது அணியா தானே இருக்கும். ஏங்க ஆள ஏன்னா போறது தமிழக வெற்றி கழகம் தானுங்க. அப்ப 2வது அணியா அதிமுக இருக்க போகுது. ஒருவேளை திமுக வாதத்துக்காக தான் பேச சொல்றேன். நான் திமுக முட்டு கொடுக்குறேன்னு கமெண்ட்ஸ்ல சில பேர் போடுவாங்க. அவங்களுக்காக சொல்ல வரேன். ஒரு வாதத்துக்காக திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு, வழக்கம் போல எதிர்கட்சியா அதிமுக வந்துருச்சு.
தமிழக வெற்றி கழகம் ஆட்டோமேட்டிக்கா 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க திமுகவினுடைய காதலின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பவும் திமுகவ அதிகமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க அப்படிதான் அப்ப பேசுவீங்க. நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாதத்துக்காக ஆதரவா மட்டும் தான் இல்ல, கேள்வி இல்ல. கேட்கணுமா? கேள்வி எல்லாம் அப்படி தமிழக கேட்க வெற்றி சொல்லல. கழகத்துக்கு நேர் ஒரு எதிரா இருந்து நான் கேள்வி கேட்க ஒரு கூடாதா? இது உங்க பத்திரிகையின் சுதந்திரம், கருத்து சுதந்திரம். யார் வேணா கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்ட்ட இருக்கு. பொறுப்பும் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன். திமுகவினுடைய காதலியே கேட்காதீங்க. இதே கேள்வி இன்னும் கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். மாத்தி இப்ப நான் இல்ல, யாருடைய இல்ல, காதலின்னு இல்ல, நீங்களே இல்ல. சொல்லுங்க. வேண்டாம், வேண்டாம். அந்த கேள்வி என்னவா அதிமுக ஆட்சியை இருக்காங்க? முடிச்சிருச்சு, திமுக எதிர்க்கட்சியா வந்துருச்சு. எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு போயிருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் சொல்றேன். இப்ப நான் அதிமுகவோட காதலியா? தமிழக மக்கள் விரும்புறதும், தமிழக மக்கள் நாளைக்கு இங்க எடுத்து வைக்கக்கூடிய ஓட்டும், இன்னைக்கு ஓட்டர்ஸ்னுடைய கருத்து கணிப்பு பாத்தீங்களா? பார்த்தேன். புரியுதுங்களா? திமுக ஆட்சியை பிடிக்கணும் வந்திருக்கு. திமுக தமிழக ஆட்சியை வெற்றி பிடிக்கணும் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். 25% 27% மக்கள். இருக்குன்னு வந்திருக்குது. ஆமா. அத வச்சு ஆட்சி எல்லாம் பிடிச்சிட முடியாது. சரி. அப்ப புரியுதுங்களா? விஜய்க்கு 18% தானே மக்கள் ஆதரவு இருங்க, தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. இன்னைக்கு 20% 18% மக்கள்னு சொல்றீங்களா? ஆ. இன்னும் ஒரு வருஷம் இருங்க. நாளைக்கு களத்துல இறங்கி வரப்போறாரு. நேரடியா வராரு. எல்லா தொகுதிக்கும் போறாரு. மாவட்டங்களுக்கு போறாரு. இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பேசுறாரு. இந்த கருத்து கணிப்பு இன்னும் 6 மாசத்துல இன்னும் எப்படிப்பட்டதா மாறுது? ஒரு ஆண்டுக்குள்ள இன்னும் எப்படிப்பட்டதா மாறுது? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்டதா மாறப்போகுதுன்றத பாருங்க. இத திமுகவும் சொல்ல முடியும், அதிமுகவும் சொல்ல முடியும் இல்லையா? யாருக்கு? ஏன்னா திமுக ஆமா, வாக்களித்தவர்கள் இல்ல, 33% நல்லா இன்னும் புரிஞ்சுக்கங்க. சரியா முடிவெடுக்க தெரியலன்னு இல்ல, சொல்லியிருக்காங்க. இல்ல, அதிமுகவுல இதே 22% மக்கள் இன்னும் சரியா முடிவெடுக்க தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். அப்ப அதுக்காக அவங்களுக்கு தான் எண்ணிக்கை கூடும் இல்லையா? கூடாதுங்க, குறையும். நாங்க இது தான் எப்படி? ஓட்டு போட்டு ஆமாங்க. இவருக்கு ஓட்டு எண்ணிக்கை சதவீதம் ஏறும்போது அவர்கள் குறைய திமுக தானே ஆட்சி செய்யும். திருப்தியா இருக்கு, நல்லா இருக்குன்னு 27% மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது புரியல. ஆ. புரிஞ்சுக்கங்க நல்லா. தாவேக்காவுடைய ஓட்டு சதவீதம் ஏறும்போது இவர்களுடைய நம்பர் மாறதானே செய்யும். அது உங்களுக்கு தெரியலையா அருளுக்குன்னு கேட்கிறேன். தாவேக்காவுடைய ஓட்டு சதவீதம் மாறும் பொழுது ஏறதான் செய்யும். அது யாருக்கு ஏறும், யாருக்கு தாவேக்காக்கு தான் ஏறுதுன்றது தமிழகத்துல பாமரனுக்கு தெரியுமே. ஆமாங்க சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த வாக்கு சதவீதம் ஏறும். ஆமா. ஆனா எந்த கட்சிக்கு குறையும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கு தான் குறையும். ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய, நீங்க மதிக்கவே மதிக்காத அந்த அதிமுக கட்சியா இருந்தா அதிமுக நிச்சயமா எல்லாமே உடைச்சிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் அபார்ட் சார். ஆமாங்க. அவங்க அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி காரி துப்பிட்டீங்களா இல்லையா? அவங்க இல்லங்கறாங்க. ரெண்டு பேரும் துப்பிக்கிட்டீங்களா இல்லையா? 1000 ஆதாரங்கள் தரேன் நான் தர முடியும் என்னால. நீங்க இல்லன்னா நீங்க என்கிட்ட இருந்து நழுவி போயிட முடியாது. 1000 ஆதாரங்களை காட்ட முடியும். அதிமுகவினுடைய எடப்பாடியாரும் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த முன்னாள் மந்திரிகளும் அண்ணாமலையும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இல்லையா? எத்தனை டிபேட்ல இவர் காலையில ஒரு பேட்டி, அவர் மதியம், அவர் சாயந்தரம், இவர் நைட்டு, ஒரே நாள்ல 4 பேட்டிகளை எல்லாம் பார்க்கலையா? இது எல்லாமே நடந்ததுதான். இன்னைக்கு போய் எப்படி நிப்பாங்க? வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அதிமுக மேல இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்குங்கிறீங்களா? பாஜக மேல இருந்தத இன்னைக்கு திருப்பி போய் அவங்களோட வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் மாறி மாறி துப்பிக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு எதன் அடிப்படையில போய் நிக்கிறீங்க நீங்கன்னு கேட்கிறேன். மக்களை நாளைக்கு சந்திச்சு என்னத்த சொல்லுவீங்க? உங்களை நம்பி வந்தான அரசியல் கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பிரகடனப்படுத்துனீங்கல்ல 2026ல நாங்க கூட்டணி இல்ல 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 பாஜக கூட்டணி இல்லன்னு. இன்னைக்கு எந்த வாயை கொண்டு போய் எங்க வச்சு பேச போறீங்க? மக்கள் எல்லாத்தையும் அந்த பார்த்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வழி இல்லாம அதிமுக தலைமையிலேயே கூட்டணி அமைக்கலாம்னு ஏத்துக்கிட்டா? அதான் சொன்னேன். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பாருங்க நியூஸ் எல்லாம். நல்ல சுட சுட நிறைய டாபிக் இருக்கு. நம்ம பேசுறதுக்கு அடிக்கடி நிறைய வர வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தோடைய அரசியல் வியூகமே திமுகவை எதிர்த்து நிற்பது தானா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூகம் தமிழகத்துல ஆட்சி அமைக்கக்கூடியது. அப்ப திமுகவை எதிர்த்து நின்று தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வியூகமா? இங்க இருக்கக்கூடியது யார்? ஆளக்கூடியவர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா பண்ணிட்டு இருக்கிறவனை போய் யார் எதிர்க்க முடியும்? மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? விடியல் பயணம் வேண்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு மகளிர் வேண்டான்னு சொல்றாங்க. இலவசத்தை வேண்டான்னு சொல்றாங்க. 1000 ரூபா கொடுத்துட்டு எங்கள்கிட்ட 50,000 கொள்ள அடிக்காதன்னு சொல்றாங்க. இருக்கக்கூடிய சொத்து வரியை ஏத்திட்டீங்க. மாதந்தோறும் மின் கட்டண அளவை கொண்டு வருவோம். இதுல முதல்வருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? இதுல அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மத்திய அரசாங்கத்தோட அழுத்தம் இருக்கா? யார் பண்ணணும்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தினுடைய இதுல தானே இருக்கு. ஏன் பண்ணல இன்னைக்கு வரைக்கும்? ஒரே ஒரு கையெழுத்துல ஒட்டு மொத்தமா பண்ணியிருந்தா மக்கள் உங்களை கொண்டாடி இருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு தண்ணி வரிக்கு எவ்வளவு வரியை உயர்த்திருக்கீங்க? கழிவுநீருக்கு வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க? சொத்து வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க? சனிக்கிழமை கூட பத்திரப்பதிவு செஞ்சிருக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸா அத்தனை போடுவீங்க. என்ன குடிகாரனுக்கு இருக்கக்கூடிய குடிய அத்தனை குடியும் வாங்கி கொடுக்கறதுக்கு புதிய புதிய சரக்குகள் எல்லாம் பண்ணுவீங்க. எத்தனை கடையை மூடிட்டீங்க? 400 கடையை புதுசாக திறந்துருக்கீங்க வந்ததுலேருந்து. இன்னும் பெரிய என்ன சாதனை பண்ணிட்டீங்க? அக்கா கனிமொழி அதோட இந்த பக்கமே வரதில்ல. அதை பற்றி கேள்வி கேட்கறதுல மைக் போடுங்க நாளைக்கு. அக்கா சொன்னீங்களே என்ன ஓடுறாங்க தெரிச்சுக்கிட்டு.
நாளைக்கு வரணும்ல ஓட்டு கேட்கறதுக்கு. ஓட ஓட விரட்டுறதுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் தயாரா இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். என்ன, ஒட்டுமொத்தமான மக்களை ஏமாத்திட்டு எய்ம்ஸை கொண்டு வந்துடுவேன், நீட்டை கொண்டு வந்துடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், மக்களுடைய வாழ்க்கையை பார்த்துருவேன். படிக்கிற பையன் ஏத்து கேட்டவனை பட்ட பகல்ல வெட்டி கொன்னுகிட்டு இருக்கிறீங்க. நீங்க கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நின்றுட்டு இருக்கிறீங்க. இங்க தாலி எடுத்தவெல்லாம் யாருன்னு கேட்கிறேன். அப்ப அவெல்லாம் என் தங்கச்சி, எங்க அக்கா மாருங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அவங்களாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தா தான் போய் நிப்பீங்களா? யாரு கூட போய் நின்னீங்க? ஒரு சகோதரிய போன வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி ஆசிரியை எரிச்சு கொண்டிருக்காங்களே. ஏன் முதல்வர், துணை முதல்வருக்கு என்ன வேலை? போக வேண்டியதானே. ஒரு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே உங்க தந்தை வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை சட்டமன்றத்துல சொல்ல தெரியுது இல்ல. அப்ப இங்க கதற துடிச்சு சாவடிச்சது கொண்டிருக்கிறான். ஒரு பாதுகாவலர் ராத்திரியும் பகலும் கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு காவலர் எரிச்சு கொண்டிருக்காங்களே மதுரையில. எங்க போயிட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப இத்தனை பேருடைய வைத்தறிச்சல் என்ன ஆகும்? மக்களுடைய மனசாட்சியா இருக்கீங்களா? புதிய விடியலுக்கான கட்சியா நீங்க? ஸ்டாலின் தான் வராரு, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இருள மூழ்க வச்சுட்டீங்க. அப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொன்ன உங்களுக்கும் இல்ல. அப்ப அதிமுகவும் இல்ல, திமுகவும் இல்ல. அதிமுகவுக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சா மக்கள், அட எதிர்த்தாது கேள்வி கேட்பானு. இவன் அதாவது குணீர் என்ற பேரு, ஐயா விழுந்தே விட்டான் ஐயா இவன், ஒரு வடிவேல் காமெடி வரும் பாருங்க, அந்த மாதிரி அவன் விழுந்துட்டான். சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இவங்க நாங்கள் பலூன் விட்டோம், கருப்பு பலூன் விட்ட போராட்டம் யாரோடது? எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களால் எடுக்கப்பட்ட போராட்டம். அதில் வந்து நின்றுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனதான் திமுகவினுடைய வேலை. என்ன, சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றா சேர்ந்து எடுக்கப்பட்ட போராட்டம் அது. அப்புறம் வெள்ளக்கொடை கொண்டு போனது யார்? சமூக செயற்பாட்டாளர் வேலையா? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் வெள்ளக்கொடை கொண்டு போய் வரவேற்றது தான் இவங்க. அதனால திருப்பியும் சொல்கிறேன், இந்த இது வந்து திமுகவுக்காக அரசியல் வியூகம் வகுக்கலை, மக்களுக்காக வகுத்திருக்கு அரசியல் வியூகம். மக்கள் மனநிலையில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. மக்களுடைய மனசாட்சி எல்லாமே இருக்குது. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா முடிஞ்சிடும். மறுநாள் காலையில் ரிசல்ட் அறிவிச்சிடலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய அவருடைய கட்சி தொண்டர்கள் அண்ணன்னு பாசமா அன்பா சொல்றத எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சாங்க. நடுவில் சீமான் வந்து எங்க அரசியலுக்கு வந்து நான் தான் முதல்ல வந்தேன், என்னை தான் எல்லாரும் அண்ணன் சொல்லுவாங்க, என்ன அந்த ஊர்ல அண்ணன் கூப்பிடுவாங்க, இந்த ஊர்ல அண்ணன் கூப்பிடுவாங்கன்னா அவர் பேசும்பொழுது சீமானுக்கு எதிராக பொறாமையில பேசுறாருன்னா நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அதே மாதிரி தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பா அப்படின்னு சில மாணவிகள், சில மாணவர்கள் அழைக்கிறாங்க. அதுல என்ன விஜய்க்கு பொறாமை? அண்ணன்னு கூப்பிடுங்கன்னு இவர் யார்ட்டையும் சொல்லலை. அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சட்டசபையில சொன்னாரு. ஏன் சொல்றாங்க? தான் மேல இருக்கிற அன்புனால கூப்பிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லா திமுக காரனும் அப்பான்னு பேனர் அடிச்சிங்க. யாருக்கு அப்பா? அம்மான்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சொல்லி வீடியோ வைரல் ஆனிச்சுல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பள்ளி குழந்தைகள் அப்பான்னு சொல்ற வீடியோ எல்லாம் வைரல் ஆனிச்சுல. பள்ளி குழந்தை இந்த இதுக்கு போங்க, தென்காசியில ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்தது, நல்ல வேளை உணவு இடைவேளையில அந்த குழந்தைங்க எல்லாம் தப்பிச்சுது. பாத்தீங்களா இல்லையா செய்தி? ஏன் அப்ப அந்த குழந்தைங்களுக்குலாம் அப்பா யாரு? 2 பேர் கதற இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவன் வெட்டி கொல்லப்பட்டானே, அவனுக்கு அப்பா யாரு? நீங்க யார் அப்போ? உதயநிதிக்கு தானே அப்பா? தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அப்பாவா என்ன சொந்தத்தை கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க யாருக்கு அப்பாவோ அவருக்கு தான் அப்பாவா இருக்கிறீங்க. அந்த அம்மா அம்மான்னு சொன்னாங்க, உலகமே அம்மான்னு சொல்லிச்சு. அம்மான்ற வார்த்தை, அப்பான்ற வார்த்தையும் உள்ள நாதத்துல இருந்து வரக்கூடியதா இருக்கணும். நீங்க சொல்லி எல்லாம் வர வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி அப்பாக்கு எல்லாரும் வரிசையா பேனர் அடிக்க வேண்டியதானே? இன்னைக்கு மட்டும் அப்பா அப்பான்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இந்த மாதிரி இல்ல பாசம் விஜய்க்கு இல்லையா அப்படின்னு திமுகவும் இருந்தா போயிருக்க வேண்டியதானு கேக்குறேன். அதுக்கு பதில சொல்லுங்க. போய் நின்னா மட்டும் போதுமா? ஏன் போகல? கூடாதுல்ல, நடக்கவே கூடாதுன்றதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு 4வது என்கவுண்டர் ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க பாலியல் வன்புணர்வு பிரச்சனையும் கள்ளச்சாராய பிரச்சனையிலும் இருக்கக்கூடியவன் படுகொலை செய்யப்படுறதுல ஒரு சகோதரன் வீடியோ போடுறான், என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, இங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நிலத்தை அபகரிக்கிறாங்க, அவன் வீட்டு நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு போட்டாங்கன்னா ஒரு சமூக அக்கறையோட போடப்பட்டான். ஜாஃபர் அலின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுதுன்றாரு, பல 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்றாரு. அதே கனிம வளங்களை ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியில அடிச்சு படுகொலை செய்யப்படுறாரு. அது படுகொலை தான்றதே காவல்துறைக்கு அதுக்கப்புறமா தான், பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் அதை படுகொலையாவே எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் விபத்தாக தான் கொண்டு போறாங்க. எப்படி இப்போ இங்கெல்லாம் நீங்க எங்கப்பா போயிட்டீங்க? இதெல்லாம் பிள்ளைங்க இல்லையாப்பான்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னும் எப்படி கதறுவீங்க? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் போக்சோ வழக்கும் இந்த எத்தனை பாலியல் வன்புணர்வு வழக்குல இன்னைக்கு சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் இந்த ஆட்சிக்கு அவலங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக.
அண்ணா நகர் பாலியல் வழக்கு வந்து உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? 4 மாச போராட்டம். எங்க? அப்பாவுடைய ஆட்சியில. காவல்துறை போய் மிரட்டுது. இந்த மாரி வழக்குகள கொண்டு ஆனா வரக்கூடாதுன்னு அந்த சொல்லுது. வழக்குல முக்கிய குற்றவாளி அதிமுகவை சேர்ந்தவர். அததான் பிறகு சொல்றேன். நீக்கப்பட்டார். இல்ல. தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. முக்கிய குற்றவாளின்னா தவறு அவர் செஞ்சாரா? உடந்தையாக இருந்தார். என்ன வழக்கு உடந்தையா பதிவு இருந்துட்டாரு? செய்வதற்கு தடையாக இருந்தார். இல்ல. ஆ. யாரு அப்ப வழக்கு பதிவு அப்ப காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? சொல்றதுக்கு அசிங்கம் இல்ல? வெட்க வேண்டாமா? ஒரு அதிமுகவினுடைய வட்டச் செயலாளருடைய ஒரு கண்ட்ரோல்ல ஒரு ஜாயிண்ட் கமிஷனர், ஒரு டெப்டி கமிஷனர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு இன்ஸ்பெக்டர் 2, 4, 5 சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்களான்னு கேட்கிறேன். எப்படி வந்துட்டாங்க? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? சொல்றதுக்காக ஒருத்தனை பலிகடா வாக்கணுன்றதுக்காக ஒருத்தரை நீங்க இது பண்ணிட்டு போயிடக்கூடாது. முக்கிய குற்றவாளி என்ன குற்றம் செஞ்சாரு அவரு? எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு தேவை யார் அந்த சாருக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்காக பலிகடா வாக்கப்பட்டவர் தான் அவரு. அந்த வழக்குல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அத்தனையும் எனக்கு தெரியுன்றதுனால என்னால தீர்க்கமா பேச முடியும். ஆற்றை தடுக்கலாம், காற்ற தடுக்க முடியாது. ஆத்துல வேணா அணை கட்டி ஆத்த தடுக்க முடியும். ஆனா காற்ற வந்து நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா, சாதாரண காற்று கூட சூறாவளி சக்தி மிக்க புயலா மாறிரும் அப்படின்னு ஏ.ஆர். முருகதாஸ் பாணியில அவர் படத்து ஸ்டைல்ல வசனம் பேசிட்டு வந்திருக்காரே. இந்த சொற்கள் வந்து ஏ.ஆர். முருகதாஸ் தான் வடிவமைச்சு உருவாக்குன சொற்கள்னு நினைக்கிறீங்களா? ஆண்டாண்டு காலமா, பழமை காலமா, பழமொழியா சொல்லக்கூடிய ஒரு இல்ல சொற்கள் தான். சினிமால வரக்கூடிய வசனம் மாரியே, அதுவும் சினிமாவுல விஜய் குறிப்பா சினிமால விஜய் எந்த சர்க்கார் படத்துல பேசுற சினிமால எந்த வசனம் வசனம் வரல. மாரியே மேடையில இருந்தது. சினிமா வசனங்கள் எதுல வரல? எல்லா வசனங்களும் வந்துருச்சு. இல்லைங்களா? அன்னைக்கு நடைமுறையா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த சொற்கள் அத்தனையும் சினிமால வசனமா வந்துருச்சு. அதாவது இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் நாளைக்கு வள்ளுவர் எழுதின திருக்குறளையும் வேற யாராவது ஒரு படத்துல பேசுனா, அப்ப நீங்க வந்து அந்த இயக்குனர் சொன்னத தானே சொல்லப் போறீங்க. அப்ப அதெல்லாம் மடைமாற்றம் செஞ்சுகிட்டு இப்ப இருக்கிறது விஜய் தான் வேலை. பேசுனது சினிமா வசனமே கிடையாதா? ஏங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை ஒரு ஆற்றுக்கு அணை போடலாம், காற்றுக்கு அணை போட முடியாதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண இந்த ஒரு மாதிரியான சொற்கள் தான். பஞ்ச் டயலாக்லாம் சினிமால தானே பார்த்திருப்போம். அரசியல் மேடைகள்ல அரசியல் தலைவர்கள் பேசி நம்ம பார்த்தது கிடையாதுல்ல. பாருங்கன்றேன். பாருங்க. பஞ்ச் டயலாக் இனிமேல் அரசியல் களத்துல பார்க்க முடியும். பார்க்கலாம். நெறைய பார்க்கலாம். அடுத்தவர்கள பஞ்சர் ஆக்கணும், இருக்கக்கூடிய விஷயங்கள எடுத்து பேசணுன்றதுக்காக தான் தலைவர் வந்திருக்கிறாரு. இருக்கக்கூடிய விஷயங்கள முன்னெடுத்து காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு டவுசர் வரைக்கும் கழண்டுகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால மக்கள் திரும்பவும் சொல்றேன், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ம ம நம்ம 2026ல தமிழர்களுக்கான ஒரு மக்களாட்சி யாரு ஆளணும்ன்றத முடிவு பண்ணிட்டான். இவங்க 2 பேருக்கும் ஓட்ட மாத்தி, மாத்தி போட்டு எல்லா டிராமாக்களும் பார்த்துட்டாங்க. சினிமா எடுக்கக்கூடியவர்களும், சினிமா வியாபாரம் பண்ணக்கூடியவர்களும் இன்னைக்கு சினிமாக்காரர்கள பத்தி இப்ப இன்னைக்கு அவங்க வந்து கதை சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, ஒரு அமைச்சர் எந்திரிக்கிறாரு, தன்னுடைய பேரன உட்கார வச்சுக்கிறாரு, துணை முதல்வர் தன்னுடைய மகன உட்கார வச்சுக்கிறாரு. அடுத்த கட்டத்த ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது என்ன? இப்ப இன்னும் கொஞ்சம் நாள்ல அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பொறந்தா, அதுக்கு ஒரு மன்றம் ஆரம்பிச்சு, அதுக்கு செயல்பட வேண்டியது தான். அப்படியே சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு போயிரலாம். தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு ஏன் பிரதமர் மோடிய ஜி விஜய் போட்டு கலாய்க்கிறாரு? கூப்பிட்டாரா? ஆ. அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? ஏன் பிரதமர் மோடிஜிய கலாய்க்கணும்? ஆமா. தமிழ்நாடு என்ன அலர்ஜின்னு கேட்கிறாரு. தமிழ்நாடு மக்களுக்கு இந்த பள்ளிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்ல? உங்களுக்கு ஏன் அலர்ஜியா இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஒட்டு மொத்தமா இந்தி திணிப்ப கொண்டு வரீங்க. எல்லா பிரச்சனைக்கும் இங்க இங்க ஏன் கை வைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். பிரதமர் மோடி இவ்வளவுதான் தப்பு பண்ணியிருக்காரா? இதனால தான் பிரதமர் மோடிய கலாய்க்கணுமா? இல்ல இந்த 2 தப்பு மோடி தானா? பண்ணது எக்கச்சக்கமானது இருக்கு. அது இப்ப வந்து டன்சன் விஷயமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளா இருக்கட்டும், அம் ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னு சொன்னா முத்தலாக் சட்ட விவகாரமா இருக்கட்டும், அம் இருக்கக்கூடிய இப்போ வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா இருக்கட்டும், சிறுபான்மை மக்கள கன்டினியூவா வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கணும்னு நினைக்கக்கூடியதா இருக்கட்டும், இன்னைக்கு சிறுபான்மையினருக்குன்னா நாளைக்கு இன்னொருத்தருக்கு. இது வரதான் செய்யும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும்போது, நாளைக்கு இந்துக்களும் அப்ப பாதிக்கப்பட தான் விஜய் செய்வாங்க. பிரதமர் மோடிஜியே ஜின்னு போட்டு நக்கலா, நையாண்டியா பேசினது சரிதாங்கிறீங்க. என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். அவர ஏற்கனவே பாசிசவாதின்னு சொல்லியாச்சு. நீங்கலாம் பாசிஸ்ட்ன்னு சொல்லியாச்சு. வேற இன்னும் என்ன பண்ணணும் உங்கள? புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறோம். இல்லன்னா 2026ல தமிழக மக்களால புரிய வைக்கப்படும்னு சொல்றோம். ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு ஆமா, அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. ஆமா. என்ன புரிஞ்சுச்சு? என்ன புரிஞ்சுச்சு? நாட்டையும், மக்களையும் கொள்ளையடிக்கணும். அத ஒரு ஹிட்லரை போல ஆளணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. மக்கள கொல்லணும், குமிக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஏற்கனவே மக்கள கொன்னு குவிச்சவர் தானே நீங்க. அப்போ இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்களால இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சமரசம் கொண்டு வந்துர முடியுதா? அப்ப அதே போல தான் நடக்கும். நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்னைக்கு எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் 3ஆம் தர குடிகள போல தான் இருக்கிறான்.
அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இங்க வந்து பிழைப்ப தேடி வந்துகிட்டு இருக்கிறான். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பிழைப்புகள் மழுங்கடிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. வாய்ப்புகள் போய்க்கிட்டு இருக்கு கைய விட்டு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவனுக்கு ரூ. 30,000 சம்பளம் தேவைன்னா, அங்கிருந்து வரவன் ரூ. 15,000 வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கான். இங்க இவனால வாடகை குடுத்து கட்டுப்படி ஆகல. அவன் அங்க அங்க இருக்கக்கூடிய ரேஷன் அரிசிய வச்சு சாப்பிட்டுறான். இங்க இருக்கக்கூடிய முதல்வர சாப்பிட சொல்லுங்க ஒரு நாள். இங்க என் வீட்டு குழந்தைங்கலாம் இந்த பள்ளியில சாப்பிடுது இல்லையா? அந்த பள்ளி குழந்தைகளோட உட்காந்து காலை உணவு திட்டம்னு ஒண்ணு போடுறாங்கல்ல. முதலமைச்சர் சாப்பிட்டுருக்காரு. ஆ 2 முறை சாப்பிட்டுருக்காரு. அவரு வந்து சாப்பிடுற அன்னைக்கு சாப்பிடலாம் எல்லாருமே. என் வீட்டு பிள்ளைங்க சாப்பிடுது இல்லையா? நாளைக்கு காலையில வாங்க. திங்கட்கிழமை ஸ்கூல் இருந்ததுன்னா வாங்க. அன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றோம். தயார் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க. நீங்க வரத்துக்கு முன்னாடி தயார் பண்ண வச்ச உணவ நீங்க சாப்பிட வேணாம்னு சொல்றேன். உதயநிதி சாப்பிடுவாரா? இல்ல அவர் பையன் சாப்பிடுவாரா? அந்த மாரி ஒரு உணவு இருக்குன்னாது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். படிச்ச பிள்ளைங்களுக்கு புத்தகம் கூட குடுக்க முடியாத அவல நிலையில தான் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதான் சொன்னேனே ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, தெரு நாய்க்கள கூட கட்டுப்படுத்துறதுக்கு தகுதி இல்லாம போயிட்டீங்க. நீங்க திமுக மீதும் அதே குற்றச்சாட்ட தான் வைக்கிறீங்க. பிஜேபி மீதும் அதே குற்றச்சாட்ட தான் வைக்கிறீங்க. 2 பேரும் பாசிஸ்ட் தானே. வேற என்ன வைக்க முடியும்? அப்ப பாயாசம்னு யாருமே இங்க இல்லையா? அது நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் பாசிஸ்ட்ன்னு சொல்றாரு. இப்ப யார் தான் பாயாசம்? நீங்க லவ் பண்ற திமுக தான் பாயாசம். அப்ப யார் பாசிஸ்ட்? 2 பேரும் பாசிஸ்ட் தான். எங்கள் பார்வையில். உங்களுக்காக பாயாசம், எங்களுக்கு பாசிஸ்ட். தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரா கேள்வி கேட்டா, நான் வந்து லவ் பண்றேன். இல்ல. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிரா எத்தனை கேள்விகள் கேட்டாலும், அதுக்கான உரிய பதில இதே தான் தரத்துக்கு பிஜேபி என்ன தயாரா சொல்றாங்க. இருக்கிறாங்க. என்னன்னு? இதே தான் நான் திமுக லவ் பண்றேன்னு. திமுக கேள்வி கேட்டா, "ஓ தமிழக வெற்றி கழகத்த லவ் பண்றீங்களா? ஓ பிஜேபிய லவ் பண்றீங்களான்னு?" கேட்குறாங்க. இப்ப நான் யார தான் லவ் பண்றேன் நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு லவ்வர் பாயா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் எல்லாரையுமே லவ் பண்றேன். நீங்க அப்ப நான் உங்களுக்கு எதிரா கேள்வி கேட்டா நான் லவ்வர் பாய். இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன். மக்களுக்கும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவன் ஒருத்தன் வந்துட்டான். அது இவர்களுக்கு ஒரு எரிச்சல உண்டு பண்ணியிருக்கு. அது 2026ல வெளிப்படும். அத வந்து வெளியில காட்டக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் மடைமாற்றம் செய்யும் வேலைகள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீண்ட நாள் பயணமா போகாது. இன்னும் 1 மாசத்துல 10 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள மிகப்பெரிய சூடான ஹாட் அண்ட் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். தமிழ்நாட்டிலேருந்து குடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி மட்டும் மத்திய அரசு உங்களுக்கு வேணும். ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு வரி கேட்டா குடுக்க மாட்டீங்க அப்படின்னு இப்ப பொங்குறீங்க. மத்திய பட்ஜெட் அறிவிச்ச அன்னைக்கே பொங்கியிருக்கலாமே. இன்னைக்கு கேட்டதுல உங்களுக்கு என்ன தப்பு? அண்ணாமலை சொல்ற மாரி கட்சி ஆரம்பிச்சு 1 1/2 வருஷத்துல வந்து 3 முறை தான் நீங்க வெளியிலேயே வந்திருக்கீங்க. சரி. அப்படின்னு விஜய் கேள்வி இவரு தான் கேட்கிறாரு. 365 நாளும் வெளில தானே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் ட்ரவுசர போட்டுக்கிட்டு. நாங்க கேட்டு வாங்கி தர மக்களுக்காக வேண்டியது தானே. சுத்துறோம்னு அண்ணாமலை சொல்றாரு. கேட்டு வாங்கி தர வேண்டியது தானே. அப்ப தரலையா? தந்துருச்சா நிதிய? தராத நிதிய ஏன்னு கேள்வி கேட்டா, அங்க இவ்ளோ குடுத்துருக்கோம், இங்க இதுக்கு குடுத்துருக்கோம், அங்க அது இப்போ ஒரு விஷயத்துக்கு ரூ. 1000 செலவாகுதுன்னா ரூ. 1000 குடு. ஏன் ரூ. 500 குடுக்குறீங்க? எங்க பணம் உங்கள்ட்ட இருக்குல்ல, தர வேண்டியது இருக்குல்ல, தர வேண்டிய பணத்த குடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் மாநில வரின்றத மொத்தமா மத்திய வரின்னு போட்டு வாங்கிட்டு போங்க. கேட்க போறதில்ல. மாநில வரின்னு ஒண்ணு போடுறீங்கல்ல, மாநில வரிய குடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்க 365 நாளுமே தமிழக மக்களுக்காக அரசியல் களத்துல இறங்கி நாங்க மக்களுக்காக சேவை செய்றோம். விஜய் 365 3 நாள். நாள் 1/2 வருஷத்துல 3 நாள் தான் வெளில வந்திருக்காரு. 1 1/2 அவர் அடி என்ன அரசியல் பண்றாரு? 1 1/2 அடி தண்ணீல போட்ட விட்டு போட்டோ ஷூட் நடத்தினவர் தான் இவரு. எவ்வளோ? 1 1/2 அடி தண்ணீல போட்ட விட்டு போட்டோ ஷூட் நடத்தினவர் தான் இவரு. ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க அவர? ஏன் நடந்தத சொல்றேன். என்ன கலாய்க்கிறேன்? அது எடுத்து உண்மையா கூட பாருங்க. இருக்கலாம்ல. 1 1/2 அடி தண்ணி உண்மதான். நான் ஒத்துக்கிறேன். 1 போட்டோ 1/2 அடி தண்ணி. ஷூட்ங்கிறது உண்மையா கூட இருக்கலாம்லங்கிறேன். ஐ போட்டோ மீன் நீங்க போட்டோ ஷூட்னு அவர நக்கல் பண்றீங்க. ஆமாங்க. அதுக்கு நிஜத்துல பேரு கூட அப்படியான ஒரு சம்பவம் ஒரு நடந்திருக்கும். பையன் ஓடி போறான். தம்பி வந்துராத ஃப்ரேமுக்குள்ளன்றாங்க. 1 1/2 அடி தண்ணி தான் இருக்கு. அந்த போட்ட தள்ள தான் செய்றாங்க. அந்த போட் எப்படி போகும் 1 1/2 அடி தண்ணீல? அப்ப நீங்க 365 நாள் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாட்ட எடுத்து அடிச்சுக்கிறது, இருக்கிற எல்லா ஷோவும் காட்டிட்டு இருக்கீங்க. அவரு ஃப்ளைட் ஷோ, கார் ஷோ நடத்துறாரு. நீங்க இருக்கிற கலை, அறிவியல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அண்ணாமலை கேட்கிற கேள்வி நியாயமானது தானே. ஆமாமா. அவரு எல்லாம் நியாயமான என்னைக்கோ கேள்வி ஒரு தான் நாள் கேட்பாரு. வந்து வெளியில எட்டி பார்த்து கேள்வி கேட்கிறீங்க. ம். ஏன் அண்ணனுக்கு சுட சுட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு இதுக்கே ஏதோ ஒரு பதில் ஆதாயம் சொல்ற இருக்கு. அப்படிங்கிற இதுக்கே கேள்வி அவர் பதில் நியாயமா இதுக்கே கேட்கிறாரு. பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்ல. உங்களுக்கு சொல்றதுக்கு முடியல. என்ன? இருக்கிறத 3 மாசம் கழிச்சு கேட்டான்னா, 30 நாள்ல கேட்டான்னா, 3 மணி நேரத்துல கேட்டான்னா, உங்கள்ட்ட பதில் இருக்கா? ஆ? நீங்க இந்த வார்த்தைய பேசலாமா? அருகதையற்ற அண்ணாமலைங்க. அருகதையே இல்ல. ஏன் அவர அரசியல் அரசியல் ஞானம் என்ன இருக்கு? அரசியல் அறிவுன்னு என்ன இருக்கு? அப்ப நீங்க அரசியல்வாதியா நடந்துக்கணும்ல. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டா ஒரு பிரச்சனைக்கு தீர்வா? தீர்வு என்னங்க கொண்டு வந்தீங்க? தீர்வு என்ன கொண்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் இங்க நடந்தது எத்தனை கொலைகள் நடந்தது? அண்ணாமலை என்ன பதில் அறிக்கை குடுத்திருக்கிறாரு? இந்த கடந்த போன வாரத்துல 7 படுகொலைகள் ஒரே நாளில நடந்திருக்கு. இதுக்கு அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு என்ன? இங்க 2 பசங்க ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போய் அண்ணாமலை நின்றுக்கணும்ல. ஏன் போய் நிக்கல? நீ யாருக்கான அரசியல்வாதியா இருக்கிறீங்க? அப்ப மக்கள் எல்லாம் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கார் வந்துருச்சுன்னா,
எப்பவுமே உங்கள இந்த துப்பாக்கியும், தோட்டாவும் உங்கள அப்படியே தலைவனாவே பாதுகாத்துரும்னு நினைக்கிறீங்களா? இது அண்ணாமலை அவர்கள் விஜயை பார்த்து கேட்கலாம்ல. எங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்ட்டேன். இந்த துப்பாக்கியும், தோட்டாக்களும் எங்க தளபதிய ஒருபோதும் பாதுகாத்துரும் நீங்க என்ன தப்பான கணக்க அப்ப போட்டுறாதீங்க. வேண்டான்னு சொல்லிருக்கலாமே ஒட்டுமொத்த ஓய்பிரிவு பாதுகாப்ப. இப்பவும் சொல்றோம் எங்களுக்கு தேவையில்ல. உளவுத்துறையினுடைய அழுத்தம் உங்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும்ன்ற ஒரு நீங்க அழுத்தத்துல வாங்க. வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களால எப்படி அழுத்தம் ஆமாங்க. கொடுத்து வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா உளவுத்துறையினுடைய அழுத்தம் இருந்ததுன்னா எடுத்துக்க தான் செய்யணும். வேற வழியே கிடையாது. இப்பவும் சொல்றேன். இந்த துப்பாக்கிகளும், தோட்டாக்களும் தான் தளபதி அவர்கள காப்பாத்திரும், பாதுகாத்துரும் நீங்க நினைச்சிராதீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும், தமிழகத்தினுடைய வரலாற்றையும் பாதுகாக்கிறதுக்கு மிக பிரம்மாண்டமான பீரங்கிகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை மட்டும் இந்த துப்பாக்கி தோட்டாவும் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. வேற என்ன? நடுவுல விட்டு பாருங்க. விட்டு பாருங்க. விட்டு பார்த்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன ஆகும்? காமெடியா கூட எடுத்துக்க மாட்டாங்க யாரும். சும்மா அதெல்லாம் வேற என்ன சொல்லுவீங்க? இதே அவரை அண்ணாமலை மிகப்பெரிய விஜயை பார்த்து சொல்லுவார்ல. பிரம்மாண்டமான தமிழ்நாட்டுல இன்னைக்கு கால் ஷீட்டு கிடைக்காத மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹீரோ. அவர் காமெடி என்ன நடிக்க சொல்லுங்க ஏதாவது ஒரு படத்துல. இல்ல சங்கர் அவரை வச்சு படம் எடுத்துருவாரா? என்ன நீங்க பேசுறீங்க? அவரையே சினிமாவுக்கு வரணும். யாரு? ஆ. அதனால நாங்க அரசியல் வரக்கூடாதுன்றீங்களா? அவரையே நீங்க அவர் சினிமாவுக்கு காமெடியா நடிக்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் கேக்குறேன். ஆமா, நீங்க அவரு வந்து பிரம்மாண்டமான அரசியல் இவரு நடத்திடுவாரான்னு நீங்க கேட்டீங்களா? அதனால நான் கேக்குறேன். சங்கர் அவர்களை கூப்பிட்டு அண்ணாமலை வச்சு ஒரு படம் நடிக்க சொல்லுங்க. நான் பிஜேபியை லவ் பண்றேன் நீங்க மறந்துட்டீங்க, சொல்ல மறந்துட்டீங்க. இல்ல நீ அது நான் ஏன் சொல்லணும்? மக்களுக்கு தெரியாதா? இப்ப நான் பிஜேபியை லவ் பண்றேன். நீங்க ஒரே நிலைப்பாட்டுல இருக்கீங்க. அப்ப நான் திமுக லவ் பண்ணேன். பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவுல கள்ள கூட்டணியில இருக்கிறது உண்மைதான். அதை மறுக்கவே முடியாது. சரிங்களா? அதுக்கு நீங்க வந்து பலதரப்பட்ட கேள்விகளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான கேள்வி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நானும் சொன்னேன். அந்த கேள்விகளை நான் தாராளமா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய முடிச்சிடலாம். அதிமுகவை நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். இல்ல அதிமுகவை லவ் பண்ற அளவுக்கு அடிபட்டு நஞ்சு பிஞ்சு போய் கிடக்குது. பரிதாபத்துக்குரிய ஒரு காதல் எனக்கு வரலாம்ல. பரிதாபத்துல நீங்க வந்து அனுதாபம் வந்திருக்கு உங்களுக்கு. என்ன காதல் வரும்போது நிச்சயமா நான் சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் பேசியது தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.